ஹாய் ஆல். வெரி குயிக் அண்ட் ஈஸி ஆனியன் டொமேட்டோ மசாலா எப்படின்னு பார்க்கலாமா? அதுக்கு ஒரு பவுலில் ஒரு 4-5 ஆனியன் கட் பண்ணி வச்சுக்கோங்க. அது ஆயிலில் ஆனியன் போட்டு கூடவே கொஞ்சோண்டு சால்ட் போட்டு ஃப்ரை பண்ணுங்கள். அப்போ தான் சீக்கிரமாக வதங்கும். நல்லா கோல்டன் ப்ரௌன் வரணும். அது வரைக்கும் நல்லா அதை வதக்கிக்கோங்க. அது நல்லா வதக்கி ஒரு 10 மினிட்ஸ் டைமில் அது நல்லா வதங்கிடும். நல்லா இந்த மாதிரி உதிரி உதிரியாக வரணும். அது வதங்கும் போதே நான் எடுத்து வச்சுருக்கிற மஞ்சள்தூள், மிளகாத்தூள் இதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டேன். 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள், 1 டீஸ்பூன் மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி அதையும் ஃப்ரை பண்ணிவிட்டு ஒரு 2 டொமேட்டோஸ் அதையும் கட் பண்ணிவிட்டு பொடி பொடியாக கட் பண்ணி அதையும் இந்த மசாலாவில் ஆட் பண்ணுங்கள். ஆட் பண்ணிவிட்டு நம்ம ஒரு 10 மினிட்ஸ் டைம் கொடுத்து லோ மீடியம் ஃப்ளேமில் மெதுவாக வதக்க வேண்டியதுதான். தக்காளியில் இருக்கிற தண்ணியெல்லாம் பிரிஞ்சு வரும். அது நல்லா தளன்னு கொதிக்க ஆரம்பிக்கும் போது அது சால்ட்டு மட்டும் பார்த்துட்டு அதை இறக்க வேண்டியதுதான். இந்த டிஷ் வந்து வெரி சிம்பிள் அண்ட் ஈஸி. ஒரு எல்லாருமே பண்ணலாம். பேச்சுலர்ஸ், மார்னிங் அவசரத்தில் ஆஃபீஸ் போகிறவங்களுக்கு, பேக்கிங்க்கு எல்லாருக்குமே யூஸ் ஆகும். அதை ட்ரை பண்ணி பாருங்கள். சப்பாத்திக்கு பெஸ்ட் காம்பினேஷன் இது. ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, பாய்.